Hi students, welcome to our தித்திக்கும் தமிழ் சேனல். நான் உங்க கயல் சங்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா term 2ல first lesson பார்க்க போறோம். இது வந்து டாபிக் என்னன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன். சில எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களுக்கு இடையில வந்து அது ஒலிக்கின்ற முயற்சி, அப்புறம் வந்து அது பிறக்கும் இடம், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுதான் வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல இணை எழுத்துக்கள் அப்படின்னா எதை நம்ம சொல்றோம்னா 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்கள், இது ரெண்டுமே வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6 மெல்லின எழுத்துக்கள், இந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து 6 வல்லின எழுத்துக்கள் வரும். அதனால வந்து நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மஞ்சள், திங்கள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், இது எல்லாமே எடுத்துக்காட்ட கொடுத்திருக்காங்க. இடையின எழுத்துக்கள் 6ம் எது எதுன்னு பார்த்தோம்னா இ, இர், இல், இவ், இல், இல், எரள வழல அப்படின்னு சொல்றோம். இந்த 6மே ஒரே இனமா இருக்கு. மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்கும் ஒரு இனம் உண்டு. இப்ப வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிருக்கு வந்து குறில் எழுத்து, அதே மாதிரி நெடிலுக்கு வந்து உயிரெழுத்து, இது ரெண்டுமே வந்து இணை எழுத்துக்களா வருது. இப்ப குறில் இல்லாத எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஐ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐக்கு எது வந்து இணை எழுத்தா வருதுன்னா இ அப்படின்ற எழுத்து வந்து ஐக்கு இணை எழுத்தா வருது. இந்த அவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து உ அப்படின்ற எழுத்து வந்து இணை எழுத்தா வருது. சொல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்ல வந்து உயிரெழுத்து வந்து இணை எழுத்தா வருது கிடையாது. அலப்படையில மட்டும் நெடிலோட இணை எழுத்தாகிய குறில் வந்து சேர்ந்து இனமா வருது. எடுத்துக்காட்டு தழி இ. தமிழுக்கு எந்த எழுத்துல இணை எழுத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை, மீதி எல்லாத்துக்குமே வந்து இணை எழுத்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இதோட பினிஷ் ஆகுது. நம்ம அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். குருவினா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இணை எழுத்துக்கள் என்னன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சில எழுத்துக்களின் ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடம், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. இதுதான் வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல குருவினா ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க, முடிஞ்சது. தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குங்கள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாடம் படித்தான், ஆன்சர் வந்து மழை பெய்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். இந்த மாதிரி நிறைய அந்த சென்டென்ஸ் வச்சு அந்த கீவேர்ட்ஸை வச்சு நிறைய வேற வேற சென்டென்ஸ் வந்து அவங்களே உருவாக்கியிருக்காங்க. மழை பெய்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேற்று மழை பெய்தது, நேற்று இரவு மழை பெய்தது, நேற்று முன்தினம் மழை பெய்தது, இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் அதில் எடுத்துட்டே போகலாம். இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நூல், மாலை, ஆறு, படி. எடுத்துக்காட்டு ஆடை தைக்க உதவுவது நூல் இப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை தொடுக்க நூல் உதவுகிறது இப்படின்னு இந்த சென்டென்ஸா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குங்கள்னு கொடுத்திருக்காங்க. 3 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆசிரியர், மாணவன். ரெண்டாவது பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கவிதை, பாடம். மூணாவதுல எழுதுகிறான், எழுதுகிறான், படிக்கிறார், படிக்கிறான், கற்பிக்கிறார், இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார், இது ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். மாணவன் பாடம் படிக்கிறான் அப்படி எழுதலாம். ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் அப்படின்னு எழுதலாம். மாணவன் கவிதை எழுதுகிறான் அப்படின்னு எழுதலாம். ஆசிரியர் பாடம் படிக்கிறார். இந்த 5 வேர்டை வச்சு இந்த 5 சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்றோம். இதோட இந்த போர்ஷன் வந்து ஓவர். நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.